அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். நாங்கள் கொரிந்தியர் 1 அதிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம். இப்போ 12 வசனம் வரைக்கும் பார்த்துருக்குறோம். அந்த 12 வசனத்தை நான் கொஞ்சம் உங்களுக்கு வராதவர்களுக்கு புரியும்படிக்காக நான் சொல்கிறேன். இப்போ இந்த நிருபத்தை பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும் எழுதுகிறார்கள். பவுல் தான் எழுதுகிறார். பவுலோடு கூட இப்போ யார் இருக்கிறதுனா சொஸ்தனேன்றவர் இருக்கிறார். அப்போ இது எபேசியிலிருந்து பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார். அப்போது அந்த சொஸ்தனே யார் அப்படின்னா, நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிற பொழுது அங்கே முதலாக அவர் கொரிந்து பட்டணத்துக்கு அங்கே செல்லுகிற பொழுது அங்கே ஆக்கில்லால் பிரிஸ்கலாவுடைய நட்பு அங்கே அவருக்கு கிடைக்கிறது. அப்போ அங்கே கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக இருந்து அந்த சபையை கட்டுறதை நம்ம பார்க்குறோம். அப்போது அப்படி கட்டுகிற பொழுது என்ன நடக்குதுன்னா, அப்போ யூதர்கள் பவுல் மேலே ரொம்ப கோபமாயிடுறாங்க. அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18 அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். 18 அதிகாரத்தில் அது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது பவுலை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆகாய நாட்டுடைய அதிபதியான கல்லியோன் அப்படின்றவர்கிட்ட போயிட்டு இந்த பஞ்சாயத்து பண்ணுறாங்க. இவர் தேவ வசனத்தை தப்பாக பிரசங்கிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் கல்லியோன் அவன் ஒரு புறஜாதியாக இருந்தபடினால அவனுக்கு இது அவன் என்ன சொல்கிறான்னா, இதெல்லாம் அவங்களுடைய வேதத்துக்கு சம்மந்தப்பட்டது, நாமங்களுக்கு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் நான் தலையிட விரும்பலை, இதை நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னுறாங்க. ஸோ அதனால் என்ன நடக்கிறதுனா, அங்கே கிரேக்கர் எல்லாரும் சேர்ந்து யார் அடிக்கிறாங்கன்னா, ஜப ஆலய தலைவர்கள் சொஸ்தனேவை பிடித்து நியாயாசனத்துக்கு முன்பாக அடித்தார்கள் அப்படின்னு. அவன் தான் இந்த சொஸ்தனே. அப்போ இயேசு அங்கே பவுலுக்காக அங்கே அடி வாங்கினவன் அவன். அப்போ அவன் ஒரு ஜபாலி தலைவனாக இருந்தவன். அப்போ அந்த கொரிந்து பட்டணத்திலே ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர். அதனால் இந்த கொரிந்தியருக்கு ஒரு நிருபம் எழுதும்பொழுது பக்கத்தில் இருந்த சொஸ்தனேவும் அவர் குறிப்பிட்டு எழுதுகிறத நம்ம பார்க்குறோம். இந்த நிருபம் யாருன்னா, நம்ம பவுல் சொல்கிறாரு, இந்த குலவேயாள் அப்படின்ற ஒரு வீட்டாக இருக்காங்க கொரிந்தியில். அவங்க பவுலை சந்திக்கும்படிக்காக ஒரு 3 பேரை அனுப்பியிருக்கிறாங்க. அது நீங்கள் 16 அதிகாரத்தில் பார்க்கலாம். அங்கே யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்தேவான் 16 அதிகாரம் 17 வசனம், 1 கொரிந்தியர் 16-17. ஸ்தேவான், பொர்தினாத்து, அகயாவுக்கு இவங்க தான் பவுலை சந்திக்க வருகிறார்கள். பவுலுக்கு ஏன் சந்திக்க வருகிறார்கள்னா, கொரிந்தியர்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை ஒரு கடிதமாக எழுதி இந்த 3 பேர்கிட்ட கொடுத்து விட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குலவேயாள் வீட்டார் கொரிந்து சபையில் இருக்கிற முக்கியமான பிரச்சனையை எடுத்து சொல்லுகிறார்கள். சரிங்களா? ஆனால் இந்த கொரிந்து சபையின் பட்டணத்தார் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, இவர்கள் கிறிஸ்துவை பற்றிய சாட்சி அவர்களுக்குள்ளே ஸ்திரப்பட்டு இருந்தது. ஆண்டவருடைய சாட்சி அவங்களுக்குள்ளே பலப்பட்டு இருந்தது. அவங்க எப்படி இருந்தாங்க பாருங்கள், 1:5 கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக்கப்பட்டிருந்தார்கள். ரொம்ப தேறினவர்களாக இருந்தார்கள். யார்? கொரிந்தியர். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அவர்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாக இருந்தார்கள். ஆண்டவருடைய வரத்தையும் அவர்கள் அதிகம் பெற்றிருந்தார்கள். அதற்காக பவுலே ஜெபிக்கிறார், ஆண்டவரே உங்களுக்கு இவ்வளோ தேவ கிருபையை நீங்கள் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாரு, அவர் ஜெபிக்கிறவராக காண்ட. அப்போ இந்த கொரிந்து சபை அங்கே பவுல் அங்கே பிரயாசப்பட்டது போல அவர்கள் கிறிஸ்துவுக்குள் பலப்பட்டிருந்தார்கள். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. சரிங்களா? ஆனால் என்ன பிரச்சனை, அவர் கேள்விப்படுறாருன்னா, அவர்களுக்குள்ளாக பிரிவினை இருந்ததை அவர் கேள்விப்படுறாரு. யார் மூலியமாக? குலவேயாள் வீட்டார் மூலியமாக. இந்த கொரிந்து பட்டணத்தினார் ஒரு நிருபத்தை எழுதி யார்கிட்ட கொடுத்துட்றாங்க? அந்த 3 பேர்கிட்ட கொடுத்துட்றாங்க இல்லைங்களா? அப்போ அதன் மூலிமா கேள்விப்படுறாரு. இப்போ தான் அவர் அட்ரஸ் பண்ணுறாரு, நான் இப்படி உங்களுக்குள்ளே கேள்விப்படுறேனே என்னன்ட்டு, உங்களுக்குள்ளே சிலர் பவுலை சேர்ந்தவன், சிலர் அப்போலோவை சேர்ந்தவன், சிலர் கேபாவை சேர்ந்தவன், சிலர் கிறிஸ்துவை சேர்ந்தவன், இப்படி 4 பிரிவாக இருக்குதுன்னு அவர் கேள்விப்படுறார். அதை தான் இப்போ அட்ரஸ் பண்ணுறார். அதை தான் வெளிப்படுத்தி எழுதுகிறார். அதனுடைய நோக்கத்தை, இந்த நிருபத்தினுடைய நோக்கத்தை அங்கே தான் எழுதுகிறாரு. சரிங்களா?
யார் இந்த அப்பல்லோ அப்படின்னா, அப்பல்லோ என்பவன் வந்து அங்கே நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக அங்கே யோவான் ஸ்நானனுடைய உபதேசம் அங்கே யூதர்கள் மத்தியிலே பரவலாக இருந்தது. அந்த உபதேசத்தினால அவன் வந்து பரிசுத்தாவினால் வழிநடத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன். சரிங்களா? அப்போ மனம் திரும்புதலுக்கான சுவிசேஷத்தை அவன் பிரசங்கித்து கொண்டு வந்தவன். ஆனால் அங்கே கொரிந்துவிலிருந்து எபேசுவுக்கு போன பொழுது யார், பவுல், அவங்களோட கூட அந்த ஆக்கில்லால் பிரிஸ்கில்லால் போன போது அங்கே வந்து சந்திக்கிறாங்க. ஆக்கில்லாலும் பிரிஸ்கில்லாலும் யாரை பார்க்குறாங்கன்னா, அப்பல்லோவை பார்க்குறாங்க. அந்த அப்பல்லோவை குறித்து, அப்போ அவன் இயேசுவை குறித்து அறியாதனா இருக்கான். அப்போ இயேசுவை குறித்து அவனுக்கு என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. யோவான் சொன்னதுலேருந்து அப்படியே அவர் கை காட்டின ஒரு இயேசு தான், அதனால் இனி நம்ம வந்து மனம் திரும்புவதற்கான இனி பிதா குமாரன் பரிசுத்தா அப்படி இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்தை குறித்து சொல்லி அவனை வந்து பலப்படுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ அவன் வந்து எப்படிப்பட்டவனாக இருந்தான்னா, அவன் ஒரு கிரேக்கனாக, கிரேக்கர்கள் மத்தியில் எப்படின்னா நல்லா பேசக்கூடியவனாக இருந்தான் அப்பல்லோ. அவனுடைய பேச்சாற்றலை வந்து ரொம்ப வியக்கிற அளவுக்கு இருக்கும். சரிங்களா? அப்போ அவனுக்குன்னு ஒரு தனி கூட்டம் அங்கே சபைக்குள்ளே இருந்தது. அதுபோல் கேபா என்று சொல்லப்பட்ட பேதுருக்கும் ஒரு கூட்டம் இருந்தது. எப்படி, ஆனால் பேதுரு இந்த சபைக்கு வந்ததாக எந்த வித ஆதாரமும் இல்லை. அப்படி எப்படி பேதுருக்கு ஒரு தனி குரூப் இருந்திருக்குன்னா, இந்த கொரிந்து சபை ஒரு புறஜாதி சபையாக இருந்தாலும் இவர்கள் இந்த சபைக்குள்ளே யூதர்களும் இருந்தாங்க. சரிங்களா? அப்போ யூதர்கள் வந்து யாரை சப்போர்ட் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா பேதுரு சப்போர்ட் பண்ணுறவங்களாக இருந்தாங்க. சரிங்களா? அப்போ அந்த குரூப்பு ஒன்று பவுல் குரூப்பு, பவுலினால் ரட்சிக்கப்பட்டபடினால், பவுல் தான் இந்த சபையோடைய ஃபவுண்டராக இருந்தார். இந்த சென்ஸ் அந்த சபையை அந்த கட்டினவராக இருந்தபடினால அவருக்கு ஒரு குரூப்பு, அப்பல்லோ அங்கேருந்து ஊழியம் செய்தவன். அப்போ அப்பல்லோவுக்கு ஒரு குரூப்பு, பேதுருக்கு யூதர்கள் தனிப்பட்ட முறையில் இருந்தாங்க, பேதுருக்கு ஒரு குரூப்பு, இல்லை நாங்கள் யார் குரூப்பில், நாங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய குரூப்பு தான் அப்படின்னு ஒரு குரூப். இப்போ 4 பேர் இருந்தாங்க. இப்போ இதை வந்து கேள்விப்படுறார் யார், பவுல் கேள்விப்படுறார். சரிங்களா? இப்போ 13ஆம் வசனத்திலேருந்து நம்ம வாசிப்போம். சரிங்களா? இப்போ 12, உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடினால நான் இப்படி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதனால கேள்விப்படுறதுனால இப்போ வந்து விஷயத்துக்கு வர்றார் அவர். சரிங்களா? என்ன சொல்கிறாரு பார்ப்போம். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? பவுலின் நாமத்தினாலேயே ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? அவர் கேள்வி கேட்கிறார். ஏம்பா, கிறிஸ்து என்பவர் யாருன்னா, நம்ம பாருங்க, இப்போ சபை என்பது என்னன்னா, இயேசுவின் நாமத்தில் எங்கெல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோமோ அதுதான் சபை. அல்லேலூயா. அப்போ நாம் இந்த இடத்துல வந்திருக்கிற 12 பேரும் இயேசுவின் நாமத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். அப்போ ஐக்கியம், கிறிஸ்துவுக்குள்ளான ஐக்கியம் தான், அதுக்கு பேர் தான் சபை. சரிங்களா? அப்போ அதுதான் அவர் சொல்கிறார். அப்போ கிறிஸ்து பிரிந்து இருக்கிறாரா? ஒரு நாளும் இல்லை. இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள், இந்த பூமியில் இருக்கிற எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுன்றோம்னா, யூனிவர்சல் சர்ச்சுக்குள்ளே இருக்கு. நாங்கள் இப்போது ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே ஒரு சபை நடக்கலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே என்னவாக இருக்கிறோம்? அது சபையாக நாங்கள் இருக்கிறோம். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல இவங்க எப்படி, அதனால தான் பவுல் கேட்குறார், அவர் பிரிஞ்சிருக்கிறார். கிறிஸ்து ஒரு நாளும் பிரிஞ்சு இல்லை. பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். யார் சிலுவையில் அறைய, அவர் பாருங்க, அவர் தன்னை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். தன்னுடைய குரூப்பை சேர்ந்தவர்கள் அதில் இருந்தால் கூட சில நேரத்தில் சொல்லலாம், அவர் பவுலுக்குன்னு குரூப் இல்லைன்னா கூட அவர் பேசியிருந்தா, ஆனால் அவருக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, அதை கூட அவர் எதிர்க்கிறாரு. ஏன்பா, நானாப்பா உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டேன், இயேசு தானப்பா சிலுவையில் அறையப்பட்டார், என் பேர்லையாப்பா ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், ஒரு ஐக்கியத்தோடு நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை தான் அவர் வலியுறுத்துவராக இருந்தார். சரிங்களா? எப்படி இருக்கணும்? ஒருமனப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். சபைக்கு இந்த பிரச்சனை தான் கொரிந்துல இருந்தது. ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? கிறிஸ்துவுக்குள்ளான எல்லா உபதேசத்திலும், அறிவிலும், மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக்கப்பட்டிருந்தாங்க. எல்லாத்திலும் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதுபோல யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே பிரிவுகள் இருந்தது. இது எல்லா காலகட்டங்களிலும், இது வந்து கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்பதாக அது பவுல் எழுதி வச்சிருந்தாலும், எல்லா காலகட்டத்திலும் சபைகளிலே இப்படிப்பட்டதான பிளவுகள், பிரிவுகள் இருக்கதான் செய்யுது. அது இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த 1 கொரிந்தியர் இந்த நிருபத்தின் மூலமா எங்களுக்கு அவர் எழுதி வச்சிருக்கிறார். சரிங்களா? அப்போது இங்கே பவுல் இந்த ஒவ்வொரு குரூப்பும் எப்படி இருக்குதுன்னா, ஒருவர் எதிர்க்கிறவர்களாக இருந்தார்கள்.
பவுல் குரூப்புன்னா மற்ற 3 குரூப்பை எதிர்க்கிறது, அது மாதிரி பேதுரு குரூப்புன்னா மற்ற 3 குரூப்பை எதிர்க்கிறது, அதுபோல் அப்போலோ குரூப்புன்னா மற்ற 3 பேரை எதிர்க்கிறது. அப்படி ஒருவருக்கும் எதிர்க்கிறவர்களாக அங்கே காணப்பட்டிருந்தார்கள். சரிங்களா? அப்போ அதனால தான் அவர் கேள்வி கேட்குறாரு, யாப்பா யார் உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டது? பவுலா சிலுவையில் அறையப்பட்ட? இல்லை, இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில் அறையப்பட்டார். சரிங்களா? அப்போது இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாருன்னா, தங்களுக்கு பிரியமான போதகரோடு கூட தங்களை ஐக்கியப்படுத்தி கொள்வதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, பிரியமாக இருந்தார்கள். இயேசுவோடு கூட தன்னை ஐக்கியப்படுத்துவதை காட்டலாம். இப்போ பவுல் இந்த நிருபத்தினுடைய சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு போதகரோடு நீங்கள் ஐக்கியப்பட்டுன்றது பெருமையாக சொல்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் இயேசுவோடு கூட ஐக்கியப்பட்டு அதை சொல்லணும். இயேசுவோடு கூட நீங்கள் ஐக்கியப்பட்டிருக்கிறதா ரொம்ப முக்கியமானது. அதனால தான் அவர் என்ன கேட்குறாரு, பவுலா உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டான், இல்லை பவுலா உங்களுக்கு பேர்லியா ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு. சரி பாருங்க, என் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்புவுக்கும் காயுக்குமே அன்றி உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்தானம் கொடுத்ததுண்டு. இதுவும் இல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்தானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். அப்போது இந்த கொரிந்து பட்டணத்தில் பவுல் என்ன பண்ணுறார், கிட்டத்தட்ட ஒரு 3 பேருக்கு தான் அவர் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறார். சரிங்களா? யாருக்கு? கிறிஸ்புவுக்கும் காயுவுக்கும், அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்தேவான் வீட்டாருக்கும். சரிங்களா? இந்த காயு யாருன்றதுன்னா, இந்த யோவான் எழுதின நிருபம் இருக்குங்களா, யோவான் எழுதின 3ஆம் நிருபத்தில் நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம். இதில் பாருங்க, மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு வரும் பாருங்க. அந்த காயு இப்போ இந்த கிறிஸ்புக்கும் காயுக்கும் ஸ்தேவானுக்கும் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், இவங்க 3 பேருக்கு தான் அவர் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறார், மற்ற யாரும் கொடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உதவி ஊழியக்காரர்களை கொண்டு தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறார், ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறார். கொரிந்து சபையில் அநேக விசுவாசிகள் உண்டு. அப்போ அத்தனை பேருக்கும் இவர் கொடுக்கல, ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 பேருக்கு தான் கொடுத்துருக்கு. அப்படின்னா என்னன்னா, மற்ற உதவி ஊழியக்காரர்களை முன்னிறுத்தி அவர் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறார். அதுக்கு என்ன காரணம், என் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று ஒரு சொல்லாதபடி. அப்படின்னா பவுல் கொடுத்தாருப்பா எங்களுக்கு ஞானஸ்தானம், பவுல் கொடுத்தார். யார் கொடுத்ததுன்றதுல இம்பார்ட்டன்ட் கிடையாது. சரிங்களா? உலகத்தில் எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் நம்மளுக்கு கொடுத்தாலும் அது முக்கியம் இல்லை. சரிங்களா? எது முக்கியம், நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம் என்பது தான் நாங்கள் முக்கியம். அந்த ஞானஸ்தானம் என்பது எதை குறிக்கிறது, இயேசுவோடு கூட நாங்கள் ஐக்கியப்பட்டிருக்கிறது தான் அது வெளிப்படுத்துகிறது. ஞானஸ்தானம்னா அது ஒரு வெளிப்புற அடையாளம். இயேசுவோட நான் என்னுடைய உறவு இருக்கிறது என்பதற்கான ஒரு வெளிப்புற அடையாளமாக இருக்கிறது. சரிங்களா? அதை இயேசு கிறிஸ்து மத்திய 28ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தில் அவர் ஒரு கட்டளையாக கொடுத்துருக்கிறார். என்ன சொல்கிற, பூமி நீங்கள் என்ன பண்ணுங்க, மத்திய 28:19 நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பிரிந்தும் சகல நாட்களையும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அப்போ அது அவருடைய கட்டளையாக இருக்கிறது. ஞானஸ்தானம் எடுக்கிறது அப்படிங்கிறது அவருடைய கட்டளையாக இருக்கிறது. அப்போ ஞானஸ்தானம் என்ன, அவர் தங்களோடு கூட இயேசு கிறிஸ்துவை தொடர்புபடுத்திக் கொள்கிற ஒரு செயல். சரிங்களா? அப்போது பவுல் இந்த விஷயத்தில் என்ன தெரியுதுன்னா, பவுல் ஒரு டீமாக விரும்புகிற ஒரு மனுஷன், ஒரு குழுவாக தனிப்பட்ட முறையில் அவர் செயல்படுகிறவர் இல்லை. நீங்கள் எல்லா நிருபங்களையும் பார்க்கும்போது அவர் ஒரு டீமாக விரும்புகிறத தான் நம்ம பார்க்குறோம். அவர் கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் எப்படி இருக்கணும்னா, ஒரு டீமாக செயல்படணும். தனிப்பட்ட முறையில்ன்றதை காட்டிலும் டீமாக செயல்படுறதை நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்போ இதுலேருந்து என்னென்னா, தன்னுடைய மற்ற சீஷர்கள் மூலியமாக தான் என்ன பண்ணியிருக்கிறார், ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறார். உதவி ஊழியக்காரன் மற்ற சீஷர்கள் மூலியமாக அவர் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறார். சரிங்களா? சில பேருக்கு மட்டும்தான் அவர் கொடுத்துருக்காரு. யார்? கிறிஸ்பு, காயு, ஸ்தேவான். ஏன் அது அப்படி செய்யலைன்னா, கண்டிப்பாக இப்படி ஒரு பிரச்சனை வரும். என்ன, ஐயோ நாங்கள் பவுல் கையில் ஞானஸ்தானம் ஆகணும், பவுல் கையில் ஞானஸ்தானம் ஆகணும், இப்படிப்பட்ட பிரச்சனை வரக்கூடாதுன்ட்டு தான் அவர் என்ன பண்ணார், அவர் அநேகருக்கு அவர் கொடுக்கல. சரிங்களா?
இப்போ 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 கிறிஸ்து சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களும் யார் முதன்மையாக இருக்கணும்னா கிறிஸ்து தான் முதன்மையாக இருக்கணும். விளங்குதுங்களா? இப்போ ஒரு ஈவன் ஒரு பிரசங்கம் நடக்குதுன்னா கூட அந்த பிரசங்கத்துக்கு பிறகு யாருடைய நாமம் மகிமைப்பட்டிருக்க வேண்டும்? கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட்டிருக்கணும். கிறிஸ்துவ தான் ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுறணும். விளங்குதுங்களா? அதனால கிறிஸ்துவுக்குரிய எல்லா காரியத்திலும் முதலாவது ப்ரியாரிட்டியாக அது கிறிஸ்துவை குறித்து தான். அதனால தான் இப்போ இப்போ பாருங்க, ரோமர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ரோமர் 10:1. அங்கே பவுல் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, சகோதரரே, இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. அப்போ இஸ்ரவேலெல்லாம் ரட்சிக்கப்படணும்னு அவர் விரும்புகிறாரு. சரிங்களா? ஆனால் இந்த அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 1:17 பாருங்க, 1:17 பாருங்க என்ன சொல்கிறாருன்னா, ஞானஸ்தானம் கொடுக்கும்படிக்கு கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அனுப்பினார் அப்படின்றார். அப்போ ஞானஸ்தானம் என்பது வேறு, ரட்சிப்பு என்பது வேறு. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம பொதுவாக ஞானஸ்தானம் எடுத்தவங்கள ரட்சிக்கப்பட்டவங்க நம்ம சொல்கிறோம். ஆனால் ரட்சிப்பினுடைய ஒரு பகுதி தான் ஞானஸ்தானம். கட்டாயம் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். சரிங்களா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம். ஓகேங்களா? ஆனால் அந்த ரட்சிப்புல ஒரு பகுதி தான் எது? ஞானஸ்தானம். இல்லையா? புரியுதுங்களா? இந்த பாயிண்ட் நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆனால் ஞானஸ்தானம் ரட்சிப்புக்குரிய ஒரு அவசியமான பகுதி அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியணும். சரிங்களா? அது நீங்கள் தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். அப்போ மறு ஜென்ம முழுக்கு. சரிங்களா? அப்போ மறு ஜென்ம முழுக்கினாலும் அப்போ அது சொல்கிறார். அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, ரட்சிப்போடைய ஒரு பகுதி ஞானஸ்தானம். அந்த ஞானஸ்தானம் ஒரு அவசியமாகிறது. இன்னும் சில வார்த்தையில் சொல்ல போனால், ஞானஸ்தானம் என்பது ஒரு கீழ்ப்படிதலின் ஒரு அடையாளமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீழ்ப்படிதலின் ஒரு அடையாளம் தான் ஞானஸ்தானம். சரிங்களா? அது ரெண்டாவது அவர் வெளியரங்கமாக தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதையும் தான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதையும் உலக ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியம்தான் ஞானஸ்தானம். அப்போது ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படிக்கு கிறிஸ்து அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்காகவே அனுப்பினார். சரிங்களா? இப்போ குறிப்பாக பவுலுடைய ஊழியம் என்ன அப்படின்னா, அவர் சுவிசேஷம் பிரசங்கிக்கத்தான் அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். புறஜாதிகள், குறிப்பாக புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் பிரசங்கிப்பட்டு அனுப்புறது தான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. நம்ம அதை அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவர் அனனியாக வெளிப்படுத்துகிறார். என்னென்று, புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் அப்படின்னு பவுலை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், அனனியா கிட்ட சொல்கிறார். சரிங்களா? அதுலேயே நீங்கள் 22 அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் அதை வாசிச்சிங்கன்னா 22-21 அப்போஸ்தலர்கள் என்ன சொல்கிறாரு? பவுல்கிட்ட ஆண்டவரே பேசுகிறாரு. நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிரத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார். அவர் சாட்சி சொல்கிறார். பவுல் யூதர் மத்தியில் சாட்சி சொல்லும்போது சொல்கிற, ஆண்டவர் என்னோட பேசினார். என்ன சொல்கிறார்? நீ தூரமாக இஸ்ரேல் ஜனத்தில் போ, உன்னை நாங்கள் பயன்படுத்துவேன் அப்படின்றார். அப்போது இந்த வசனங்களை வாசிக்கும்போது பவுல் தேவனால் தெரிந்திருக்கப்பட்ட ஒரு நோக்கம் என்னன்றது நம்மளுக்கு தெளிவாக புரியுது. அவர் பிரசங்கிக்க, புறஜாதிகளுக்கு மத்தியில் பிரசங்கிக்க அவர் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம், ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு நமக்கு தெரியுது. அதனால தான் அவர் நீங்கள் எல்லா நிருபங்களிலும் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் என்பதையும் தான் ஒரு சுவிசேஷகன் என்பதையும் ரொம்ப தெளிவாக கோடிட்டு காட்டுவார். எல்லா நிருபத்திலும் நீங்கள் பாருங்கள், அதில் ரொம்ப பலமாக அதை கன்ஃபார்ம் பண்ணுவார். நான் தேவனால் பிரித்து இருக்கப்பட்ட, அங்கே அனுப்பப்பட்ட சுவிசேஷகன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பவுல் உணர்த்துவார். சரிங்களா? அப்போது பவுல் அதனால் என்ன பண்ணுறாருன்னா, சுவிசேஷத்தில் தான் அவர் அதிகமாக கவனம் செலுத்து. அவர் ஒரு சுவிசேஷகர் என்பதனால சுவிசேஷத்தில் அதை கவனம் செலுத்துகிறார். சரிங்களா? அப்போது தன்னுடைய சுவிசேஷத்தினால தன்னுடைய சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறாங்க இல்லைங்களா? அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய உதவி ஊழியக்காரர்கள் மூலியமாக அவர் ஞானஸ்தானம் கொடுத்தார். இதுதான் பவுலுடைய திட்டம். சரிங்களா?
மோஸ்ட் ப்ராபப்ளி அவர் தான் செய்கிறார். அவருடைய ஊழியம் பிரசங்கிக்கிறது. அந்த பிரசங்கத்தை கேட்டு ஒருத்தர் இயேசுக்குள்ளே வர்றாங்கன்னா அவருக்கு தான் ஞானஸ்தானம் கொடுக்காம தன்னுடைய உதவி ஊழியக்காரர்கள் மூலியமாக அங்கே வந்து ஞானஸ்தானம் கொடு. அப்போ ஞானஸ்தானம் என்பது என்னன்னா ஒரு கீழ்ப்படிதலின் அடையாளம். ரெண்டாவது, தன்னை வந்து வெளியரங்கமாக கிறிஸ்துவன் என்பதை அறிக்கை செய்கிற ஒரு காரியம். அதனால் இந்த எபேசியர் நீங்கள் 2ஆம் அதிகாரம் 8-9 முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிற பவுல் சொல்கிறார். அதுலேயே என்ன மெயினாக சொல்கிறாருன்னா, அங்கே வந்து கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. எப்படி? அப்போ ரட்சிப்பு என்பது என்ன? கிருபையும் விசுவாசம் எந்த இடத்துல, கிருபை ஆண்டவர் இடத்துல வர்றது, விசுவாசம் நம்ம இடத்துல போகிறது. அப்போது அந்த ரெண்டும் இணையிற புள்ளி தான் அங்கே ரட்சிப்பு. ஸோ இது வந்து ஈவன் அந்த விசுவாசத்தை கூட யார் கொடுக்கறது? ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. சரிங்களா? அப்போது அந்த பாயிண்டில் அப்போ இது யாருடைய ஒரு முயற்சி? தேவனுடைய முயற்சி. நம்மள்கிட்ட ஒன்றுமே கிடையாது. நம்ம பெருசாக மேன்மை பாடுறதோ தம்பட்டம் அடிக்கிறது ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? இது தேவனுடைய ஈவு, தேவனுடைய செயல்பாடுகள் இதெல்லாம். அதை தான் அங்கே பவுல் சொல்ல வர்றார். சரிங்களா? அடுத்து 18ஆம் வசனம். அப்போ முக்கியமாக இதில் என்ன சொல்கிறார் பாருங்க, சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சாதுரிய ஞானம், திறமை, பேசக்கூடிய திறமை, நல்லா தெரிஞ்சுக்கணும். பேசக்கூடிய திறமையினால் நம்முடைய ஒரு மனுஷ பலத்தினால் இருக்கிற ஒரு திறமையினால் ஒருத்தரையும் நம்ம கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரவே முடியாது. அவங்க வந்து ஈவன் சில நேரங்களில் சுவிசேஷம் சொல்கிறவர்களுக்கு பேச தெரியலனா கூட சொல்கிறேன் நான். அவங்க சொல்லுகிற காரியங்கள் ஜனங்களை, சத்தியம் ஜனங்களை கிறிஸ்துக்குள் கொண்டு வரும். ஆனால் நம்ம உலக பிரகாரமாக டேலண்ட் இருக்கிறதுனால அதை வச்சுக்கிட்டு வந்து ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷனை கொண்டு வரவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பேச கூட தெரியாமல் இருக்கட்டும், ஆனால் சத்தியத்தை சொல்லுகிற பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடப்பிப்பார். அது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நல்லா டேலண்டாக பேசுகிறவங்களால தான் இயேசுக்கு நீங்கள் நல்லா பாருங்கள், சபையில் அநேக சுவிசேஷத்துக்குன்னே சில பேர் ரொம்ப இருப்பாங்க. சுவிசேஷத்துக்கு நிறைய ஜனங்கள் ஆத்துமாக்களை சபைகளை கூட்டி கொண்டு வருவாங்க. அவங்க சுவிசேஷம் சொல்கிற விதத்தை பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஈவன் நிறைய வசனம் கூட தெரியாது, நிறைய அதை என்ன சொல்கிற டெப்த்தாக கூட தெரியாது, சிம்பிளாக சொல்லுவாங்க. அந்த சிம்பிளாக சொல்கிறதுலேயே நிறைய பேர் உள்ளே வந்துடுவாங்க இயேசு கிறிஸ்துக்குள்ளாக. அப்போ அது வந்து சாதுரிய ஞானம் கிடையாது அது. சரிங்களா? உலக பிரகாரம் சாதுரிய ஞானம் கிடையாது. சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறது அவங்க, அவ்வளோதான். அப்போது பவுல் மெயினாக சொல்கிறார், சாதுரிய ஞானம்னா உலக ஞானம்னு வைங்களேன். உலக ஞானத்தை கொண்டு நம்ம பிரசங்கிக்கிறதுனால வந்துட மாட்டாங்க, சத்தியத்தை சொல்கிறதுனால தான் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால தான் அங்கே சொல்கிறாரு. அப்போது அது மாதிரி தான் தன்னை வந்து ஆண்டவர் விரும்புகிறாரு. உலக பிரகாரமாக பேசி அந்த ஞானத்தில் வந்து ஒருத்தர் கிறிஸ்துவர் கொண்டு வர முடியாது. என்ன வந்து சத்தியத்தை சொல்லி பிரசங்கித்து சுவிசேஷம் பிரசங்கித்து ஆண்டவர் விரும்புகிறாரு அப்படிங்கிறார். 18, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. சுவிசேஷம் என்பது என்ன? அங்கே சிலுவை பற்றிய உபதேசம் தான் வந்து என்னது? ஆமாம், அந்த சிலுவை பற்றிய உபதேசம் தான் வந்து என்னது? சுவிசேஷம். சிலுவை பற்றிய உபதேசத்துக்கு மறுபேறு தான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் கெட்டுப்போர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. அப்போது உலகத்தில் 2 விதமான குரூப்பு தான் இருக்குது. ஒரு நிமிஷம். பட்டவர்கள்னா ஒன்று, ஃபர்ஸ்ட் குரூப் யாருன்னா கெட்டு போகிறவர்கள். அவர்கள் யாருன்னா இந்த சிலுவை பற்றிய இந்த காரியம் அவங்களுக்கு எப்படி முட்டாள்தனமாக இருக்குது. சரிங்களா? இதை பிரசங்கம் பண்ணுகிற சுவிசேஷகர்கள் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? அவர்களும் முட்டாள், அவங்களுடைய பார்வையில், உலகத்தாருடைய பார்வையில் முட்டாளாக இருக்கிறார்கள். சரிங்களா? என்னது இந்த விசுவாசம், நம்பிக்கை, இதெல்லாம் அவங்களுடைய பார்வைக்கு வந்து முட்டாள்தனமாக இருக்குது. சரிங்களா? ஏன்னு சொன்னால் பவுலுடைய காலத்தில் இந்த சிலுவையில் அறையப்படுவது என்பது ஒரு ரொம்ப அவமானமான ஒரு அடையாளம் அது. சரிங்களா? அது நல்லா தெரிஞ்சுக்கணும். ரோமர்கள் வந்து சிலுவையில் அறையப்படுறதே ஒரு அவமானமான ஒரு அடையாளம் தான். அதனால் அது வந்து அதை குறித்து பிரசங்கிக்கிற பொழுது அவங்களுக்கு எப்படி இருக்குது? முட்டாள்தனமாக தான் இருக்குது. சரிங்களா? அப்போது 2வது குரூப்பு யாருன்னா ரட்சிக்கப்படுகிறவர்கள், அதை விசுவாசிப்பவர்கள். முதல் குரூப்பு நம்பலை, 2வது குரூப்பு நம்புது. என்னன்ட்டு அங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை அது நம்புகிறது, தேவனுடைய வல்லமையை அது நம்புகிறது. சரிங்களா? ஆனால் நீங்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்து
அவர் லிட்ரலாக போய் யாருடைய சண்டை போடலை, மாமிச ரீதியாக போய் யாருடைய சண்டை போடலை. யூதர்களோடையோ அல்லது ரோமர்களோடோ அவர் போயிட்டு ஏதோ கத்தி எடுத்து சண்டை போட்டுட்டு இருந்தாரா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? பிரசங்கம் பண்ணார், அவ்வளோதான். அது நம்பாதது அவங்களுடைய இது, அது சொல்கிறார் அவர். அப்போ யாரையும் என்ன பண்ணல, வலுக்கட்டாயப்படுத்தவில்லை. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். இல்லை தன்னுடைய பலத்தினால அவர் செய்யவில்லை, அது ஒரு தன்னுடைய மாமிச பலத்தினாலோ அதிகார பலத்தினாலோ அதெல்லாம் ஒன்றும் செய்யலை. சரிங்களா? அப்போது இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் நமக்கு எப்படி இருக்கிறது? நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ சிலுவைன்றது மரணன்றது என்னது? இப்போ நம்முடைய பரலோக தேவன், பரமதேவன், அவர் என்ன பண்ணுறார்? தன்னுடைய சொந்த குமாரனை உலகத்தில் பாவத்தை போக்குகிற பலியாக ஏற்படுத்தினார். சரிங்களா? இப்போ இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு தெரியும் இதனுடைய மதிப்பு என்னன்றது. அப்போ அதை இயேசு இல்லாமல் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் தொலைந்தவர்களாக, நம்பிக்கையற்றவர்களாக இருப்போம். சரிங்களா? அது நமக்கு தெரியும், ஆனால் அது அவங்களுக்கு புரியாது. உலகத்தாருக்கு, இன்னொரு குரூப்புக்கு அது புரியாது. அது யோவான் 10:17-18 நான் வாசிக்கிறேன் பாருங்க. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்தில் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்றாரு. நீங்க அப்படியே அதுலேயே யோவான் 18:6 நீங்கள் வாசிச்சு பாருங்க. 18:6 நான் சொல்கிறேன். சரிங்களா? அதில் என்ன சொல்கிறார் பாருங்க. நான் தான் என்று அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். யாரு? அவரை நம்பாதவர்கள் இவர்கள். சரிங்களா? இதே மத்தேயு 26:53 அதை வாசிச்சு பாருங்க. மத்தேயு 26:53 அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லோகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார்னு நினைக்கிறாயா? அப்போது ஆண்டவர் என்ன பண்ணலன்னா, நல்லா பாருங்க, அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, தன்னுடைய சிலுவை மரணத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. தன்னை தேடி தன்னை கொலை செய்ய வர்றது அவர் என்ன பண்ணலன்னா, தன்னுடைய அதிகார பலத்தை அவர் காட்டவே இல்லை. அது நல்லா தெரியுது உங்களுக்கு. அவங்களா பின்னிட்டு விடுறாங்க. ரெண்டாவது அவர் சொல்கிறாரு, நான் நினச்சா தேவதூதரை அனுப்ப முடியும். அப்போ அவர் தன்னுடைய என்ன பண்ணுறாரு, அவருடைய ஒரு பலத்தை காட்டி அது சத்தியத்தை சொல்லி ஜனங்க ரட்சிக்கப்படணுன்றது தான் அவருடைய பிளானிங். அதை தான் தன்னுடைய பிற்பாடு அப்போஸ்தலர்கள் அவர் வழி நடத்துகிறாரு. அப்போது நம்மளுடைய சாதுரியம், அதுதான் இப்போ நான் சொல்லுறேன். சாதுரியம் ஒரு நாள் அங்கே ஒர்க் அவுட் ஆகாது, சத்தியம் தான் அங்கே ஒர்க் அவுட் ஆகும். ஆமென். அப்போது அது ரொம்ப முக்கியமானது. இப்போ மறுபடியும் நாங்கள் அந்த வசனத்துக்கு வருவோம். 1 கொரிந்தியர் 1:19 அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. பவுல் ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டுறார். இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா, ஏசியா 29:14 அந்த காரியத்தை பவுல் மேற்கோள் காட்டுறார். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஏசியா 29:14 அந்த இடத்துல என்ன இருக்குதுன்றதை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. 29:14 நோட் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாரும். ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானத்தை கேட்டு அவர்களுடைய விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதைத்தான் பவுல் குறிப்பிட்டார். சரிங்களா? ஞானிகளுடைய ஞானத்தை நான் அடித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவேன். ஏன் இதை ஆண்டவர் அந்த நாட்களில் ஏசியாவுக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீரியடில் ஏசியாவுடைய இந்த காரியம் எழுதப்படுகிற அந்த நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை நம்பினார்கள்னா, அப்போ அந்த நேரத்தில் ரொம்ப அவங்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்தது அசீரியர்கள் தான் ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்கிறாங்க. ஏசியாவுடைய காலகட்டத்தில் ரொம்ப அச்சுறுத்தலாக இருந்தது அசீரியர்கள் தான். நம்ம பார்க்குறோம், யார் நம்ம எசேக்கியா ராஜா காரியத்தோட பார்க்குறோம். அந்த அசீரிய படைகள் தான் முற்றுகை போடுது. அப்போ என்ன பண்ணுறார் ஆண்டவர், தன்னுடைய
எசேக்கியேல் வந்து ராஜா வந்து வேண்டிக் கொண்டது நிமித்தமும் ஏசியா போயிட்டு ப்ரே பண்ணுறது நிமித்தம் என்ன பண்ணுற ஆண்டவர் 1,85,000 பேரை வந்து வெட்டி சாகடிக்கிறார் அசிரிய படையில். அப்போ அசிரியர்கள் ரொம்ப அச்சுறுத்தலாக இருந்தார்கள். மற்ற இஸ்ரவேல் அந்த 10 கோத்திரம்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க ரொம்ப பயந்து கொண்டு இருந்தது அசிரியர்களுக்கு தான். சரிங்களா? அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தேவனை நம்பாமல் யாரை நம்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகிப்தியர்களை. அப்போ எகிப்திய ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தது. சரிங்களா? எகிப்தியர்களோட கூட்டணி வச்சா அசீரியர்கள் தங்களை வந்து தாக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி எகிப்தியர்களோட கூட்டணி வச்சாங்க. அப்போ எகிப்தியர்கள் தங்களை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னுட்டு. அப்போ ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்காமல் யார் மேலே நம்பிக்கை வச்சாங்க? எகிப்தியர்களோட அவங்க நம்பிக்கை வச்சாங்க. இதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ராஜாக்கள், பழைய ஏற்பாட்டில் இந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் தொடங்கி அதிலே வந்து 19ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வரைக்கும் நம்ம அதை பார்க்கலாம். காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த காரியம் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 17 தொடங்கி 19ஆம் அதிகாரம் 37 வரைக்கும் யாருன்னா நம்ம பார்க்குறோம், இந்த அசீரிய படைகள் அந்த எருசலேம் முற்றுகிட்டு தான் பார்க்குறோம். ஆனால் அந்த இடத்துல வந்து யார் நம்பிக்கை வைக்கிறது? அப்போ எசேக்கியேல் வந்து யார் மேலே நம்பிக்கை வைக்கிறான்? ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஆனால் 10 கோத்திரம் அடங்கிய தேசம் வந்து ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கலை. சரிங்களா? அப்போது அதனால் என்னென்னா, அவங்க யாருடைய யோசனையை கேட்கிறார்கள்? ஏன் வந்து அவங்க எகிப்தியரோடு கூட உடன்படிக்கை பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் இருந்த அறிவாளிகள், ஞானிகள், உலக பிரகாரமான ஞானிகள், உலக பிரகாரமான அறிவாளிகள், அவங்க சொல்கிறது பாருங்கள், அது உலக பிரகாரம் சரி. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் உலக பிரகாரமாக யோசிக்கக்கூடாது. ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களா? அப்போது அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து யாரை நம்புறீங்க? எகிப்தில் நம்புறீங்களா? அதுக்கு பிறகு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 10 கோத்திரம் அடங்கிய இஸ்ரவேல் தேசம் வந்து அசீரியர்கள்கிட்ட முழுமையாக அடிமையாக போகிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்க ஆண்டவரை நம்பாததுனால அந்த 10 கோத்திரம் அடங்கிய இஸ்ரவேல் தேசம் முழுமையாக அசீரியர்களுக்கு அடிமையாக போகிறது மாத்திரமல்ல, அவர் இஸ்ரவேல் தேசம் அத்தனை ஜனங்கள் என்ன பண்ணாங்க? 10 கோத்திரம் அடங்கிய அத்தனை கோத்திரத்தையும் எங்கே கொண்டு போயிடுறாங்க? அசீரியாவுக்கு அடிமையாக கொண்டு போகிறத பார்க்குறோம். தமஸ்குக்கு அதுக்கு பிறகு நீங்கள் அந்த இது வந்து வாசிச்சிங்கன்னா, ஆமோஸ் அதிகாரத்தை நீங்கள் புத்தகத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க எங்கே எப்படி ஆண்டவர் அவங்களை கடுமையாக கண்டிக்கிறத நம்ம பார்க்குறோம். அவர்கள் அடிமையாக போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஆமோஸை கொண்டு சொல்கிற தீர்க்கதரிசன வசனம்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா அவர்கள் தங்களுடைய சுய ஞானம், சுய அறிவு இதை பயன்படுத்தினாங்க. எப்படி வந்து நம்ம வந்து அசீரியர்களிட்ட தப்பிக்கலாம்? அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க தேவன் பேரில் நம்பிக்கையாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் ஏசியா மூலிமா அங்கே வந்து ப்ரொஃபஸர் சொல்கிறார் என்னன்ட்டு, நீங்கள் உலகப்பிரகாரமான ஒரு ஞானத்தை வச்சு செயல்பட்டீங்க, உலகப்பிரகாரமான புத்திமதிகளை சொல்லி செயல்பட்டீங்க, அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? அவமாக்குவேன் அப்படின்றாரு. சரிங்களா? இப்போ அது பவுல் அதை ரெஃபரன்ஸ் காட்டிட்டு சொல்கிறாரு. இப்போது புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷம் எப்படி இருக்குது? அந்த பழைய ஏற்பாட்டில் எப்படி வந்து உலகப்பிரகாரமான ஞானம், உலகப்பிரகாரமான அறிவை கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை காக்கலான்னு திட்டம் போட்டாங்களோ, அது ஃபெயிலியர் ஆகிடுச்சோ தேவனை நம்பாமல், இப்போவும் உலக பிரகாரமாக அப்படி தான் நடக்குது. என்னன்ட்டு அவர் சொல்கிறாரு பாருங்கள், யார்? ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தீர்க்கதரிசி எங்கே? இந்த 3 பேரை குறிப்பிடுகிறார். நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஞானிகள் இங்கிலீஷில் சொன்னால் வைஸ் மேன், வேத பாரகர்கள் யார் இங்கிலீஷில் சொன்னால் வந்து த டீச்சர்ஸ் ஆஃப் மோசஸ், லா ஆஃப் மோசஸ் சொல்லுவாங்க. தர்க்க சாஸ்திரி அப்படின்னா ஃபிலாசபர்னு சொல்லுவாங்க. அப்படியே என்னப்பா பெரிய ஃபிலாசபி, பெரிய நல்லா பேசுகிறோன்னு என்ன சொல்லுவாங்க, ஃபிலாசபிலாம் பேசுகிற அப்படின்வாங்க பாருங்கள். அப்போது இந்த ஞானிகளும் இந்த வேத பாரகர்களும் தர்க்க சாஸ்திரிகளும் அங்கே அந்த நேரத்தில் வந்து சமுதாயத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்னா, உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தவர்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப ஹை ரேங்கிங்கில் இருந்தாங்க. ரொம்ப நீங்கள் அதை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இவர்கள் ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவர்கள் என்பதற்கு யோவான் 7ஆம் அதிகாரம் 49 நான் வாசிக்கிறேன். யோவான் 7:49 பாருங்கள், அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 7:49 வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். யார் சொல்கிறது? வேத பாரகர்கள் சொல்கிறாங்க. சாதாரண ஜனங்கள், வேதத்தை அறியாத இவங்களாம் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதுபோல் மார்க்கு 1ஆம் அதிகாரம்
22ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். சரிங்களா? அதில் பாருங்க, அவர் வேதபாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடினாலே அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ அந்த நேரத்தில் சமூகத்தில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தவர்கள் வேதபாரகர்கள். சரிங்களா? இவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிரசங்கம் பண்ணார் இயேசு. அதனால தான் அவர் கொஞ்சம் தனிப்பட்ட விதத்தில் அவர் தெரிஞ்சார். அப்போ அவங்கள சமுதாயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவர்களாக யார் இருந்தது? இன்ஃப்ளூயன்ஸ்னா என்ன சொல்கிறது, அவங்க ஆக்கிரமித்திருந்தார்கள் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். சரிங்களா? அவங்கள அது ஒன்று. அடுத்தது நீங்கள் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் நீங்கள் ஈவன் பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 4லிருந்து 8 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிச்சா ஈவன் பவுல் கூட சொல்கிறாரு. ஏன்னா இவங்களுக்கு சில நேரங்களில் பதில் எப்படி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சில நேரங்களில் சில உலகப்பிரகாரம் ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது உலகப்பிரகாரம் சில நேரங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறதுனால அவர் சொல்கிறார். இங்கே பிலிப்பியரில் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4லிருந்து 8 நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4லிருந்து 8 வரைக்கும் அந்த இடத்துல பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள். நான் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம் அவர் சொல்கிறாரு. இவர் ஆவிக்குரிய நடக்கிறவர், ஆனால் மாம்சத்துக்குரிய அந்த பாயிண்ட் சொல்லும்போது சொல்கிறாரு, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை தான் நானும் வைப்பேன்பா. நான் யார்? நான் வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்க நினைத்தால் நான் அதிகம் அப்படி செய்யலாம். ஏன்னா நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். அப்படி சொல்லிட்டு வர்றாரு. என்ன தான் இஸ்ரவேல் கோத்திரத்தான், அங்கே பெஞ்சமின், பரிசேயன், நியாயப்பிரமாணத்தை கற்றறிந்தவன், இதெல்லாம் அவர் சொல்கிறார். ஏன்னா அவங்களுக்கு அது ஹை ரேங்க், அது சமூகத்தில் ஒரு பெரிய ஹை ரேங்க். அதை விட்டுட்டு அவர் சுவிசேஷத்தை நம்பி வந்திருக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணலன்னா, யார்? ஞானிகளும் வேத பாரகர்களும் தர்க்க சாஸ்திரிகளும் என்ன நம்பலை? அங்கே சுவிசேஷத்தை அவர்கள் நம்பலை. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு இருந்த சமூகத்தில் இருந்த ஹை ஸ்டேட்டஸ். அந்த ஹை ஸ்டேட்டஸ் நிமித்தமாக அவர்கள் சுவிசேஷத்தை நம்ப மறுத்தார்கள். அதனால தான் இந்த இடத்துல பிலிப்பியரில் சொல்கிறாரு, நானே அப்படிப்பட்டவனா இருந்தேன். நீங்கள் நினைக்கிற சமூகத்தில் அந்தஸ்து உள்ளவனா தான் நான் இருந்தேன், ஆனால் நான் இப்போ இயேசு விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன்றதை அவர் சுட்டி காட்டுறாரு அவர். சரிங்களா? அப்போது இப்போ இவர்களுடைய ஞானங்கள் எல்லாம், ஞானிகளுடைய ஞானம், வேதப்பாரர்களுடைய ஞானம், தர்க்கதாசிகளுடைய ஞானம், இவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா சிலுவையை பைத்தியமாக எண்ணுகிறார்கள். காரணம் இவருடைய ஞானம் தான். அவருடைய ஞானம் சத்தியத்தை அறியாதபடிக்கு என்ன பண்ணுது? அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைக்கிறது அப்படிங்கிறார். சரிங்களா? அந்த விஷயத்தை பவுல் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவன் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. எப்படி பாருங்க, இப்போ ஆண்டவருடைய பார்வையில் ஏன் உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை? இப்போ ஒருத்தன் ஏன் இயேசு ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள். அவன் தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்துகிறான், தன்னுடைய ஞானத்தினால அதை பார்க்குறான். சரிங்களா? தன்னுடைய சுய ஞானம் அவனை தடுக்குது. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுங்களா? இப்போ ஏன் நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளாததுக்கு எதுக்கு காரணம்? ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஏன் அநேகருக்கும் சுவிசேஷத்தை சொல்லி அவர்கள் அதை நம்பவில்லை என்று சொன்னால் அது ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு இல்லை. அது ரொம்ப 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 இலகுவானது என்பதற்காகவே அவர்கள் அதை நம்ப மறுக்கிறார்கள். சிலுவை உபதேசத்தை அநேகர் பைத்தியமாக நினைப்பதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அது ரொம்ப எளிதாக இருக்கிறது தான். விசுவாசம் மட்டும்தானே, ரொம்ப சிம்பிள் தானே. இந்த ரொம்ப இலகுவான இந்த விஷயந்தான் அவங்களுக்கு எப்படி தெரிகிறது? பைத்தியமாக தெரிகிறது. நம்ம பழைய ஏற்பாட்டில் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 17 வரைக்கும் நம்ம வாசித்து பாருங்கள். நாகமானுடைய ஸ்டோரி நமக்கு தெரியும் இல்லைங்களா? நாகமான் இருக்குது, அவனுக்கு குஷ்டரோகம் இருக்குது. அப்போ அந்த குஷ்டரோகத்தை நிவர்த்தி செய்யும்படிக்காக தன் வீட்டிலே வேலை செய்த வேலை ஒரு சிறு பெண் மூலியமாக கேள்விப்படுறான். யாரை குறித்து? கர்த்தரை குறித்து கேள்விப்படுகிறான். அப்போ கேள்விப்பட்டுட்டு அங்கே யார் இடத்துல வர்றான்? எலிசா கிட்ட வரான். என்னது? வெறும் விசுவாசம் மட்டும்தான்.
தேவன் செய்த காரியங்களை நம்புறது தான் வந்து சுவிசேஷத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. இதைத்தான் யாரால் புரிந்து கொள்ள முடியலன்னா, ஆனால் அது வந்து நம்ப முடியலன்னா உலகத்தாரால் நம்ப முடியல. என்னப்பா இவ்வளோ ஈஸியாக இருக்குதப்பா, அவங்களுடைய பார்வையில் ரட்சிப்புன்றது எப்படி தெரியுமா வரணும், 7 கடலை தாண்டி 7 மலையை தாண்டி அப்படி இருந்தால் தான் வந்து நம்புவாங்க. இப்போ இந்த நாகமானுடைய விஷயத்தில் கூட பாருங்கள், அவன் என்ன பண்ணான், போயிட்டு அந்த குஷ்டரோகத்தோட கூட போயிட்டு எலிசாவை மீட் பண்ணுறான். எலிசா என்ன சொன்னான், 7 முறை முங்கு, யோர்தான் நதியில் போயிட்டு 7 முறை முங்கு, அவ்வளோதான் சொல்லிட்டு அவன் பார்க்க கூட இல்லை. எலிசா நீங்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாக கூட நாகமானை சந்திக்கவில்லை, தான் வேலைக்காரன்ட்டு தான் சொல்லிடுறான். இவன் போய் நிற்கிறான், வாசல் படியில் போய் நிற்கிறான். அவன் என்ன நினச்சான், நாகமான் நினச்சிருப்பான், கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, நீங்கள் கை வந்து உடம்புல இருந்து எல்லாத்தையும் நிறைய பூசி, ஏதோ ஒரு சந்தனம் பூசுகிற மாதிரி ஏதோ ஒன்று பூசி அப்படியே உட்காந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஜபம் பண்ணி அப்படிலாம் எதிர்பார்த்துட்டு வந்திருப்பான். என்ன போவோம், திரும்பி கூட பார்க்கல. இது நீங்கள் உலக பிரகாரம் பார்த்தீங்கன்னா நம்ம கோவம், என்னடா ஒரு மனுஷன் மதித்து என்ன பண்ணியிருக்கான், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்திருக்கிறான், அவன் பெரிய ஆள் வேறு. நாகமான் வந்து சாதாரண ஆள் இல்லை, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறவன். அப்படிப்பட்டவன் வந்து ராஜா லெட்டர் கொடுத்து வந்திருக்கிறான், சரிங்களா? அப்படிப்பட்டவன் வந்து எலிசா மீட் பண்ண கூட இல்லை. யோசிச்சு பாருங்களேன், வேலைக்காரன் தான் சொல்லிடுறான், அவனை போயிட்டு 7 முறை முங்க சொல்லு அப்படின்னு. இவனுக்கு வந்துச்சு பாருங்க கோபம், என்னடா இது சாதாரணமாக. அவன் சொல்கிறான், எங்கள் ஊர்லேயே வந்து இதோட சுத்தமான நதிகள் இருக்குது, இது இப்படி ஒரு அழுக்கான நதியில் நான் குளிக்கணும் அப்படின்றான். அப்போ அவன் வேலைக்காரன் சொல்கிறது பாருங்களேன், ரொம்ப அழகான ஒரு காரியத்தை சொல்லுவான் நாகமானுடைய வேலைக்காரன். ஐயா, இதை விட ஒரு பெரிய காரியத்தை உமக்கு சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணியிருப்பீங்க, செஞ்சிருப்பீங்க, விளங்குதுங்களா? கஷ்டமான ஒரு காரியத்தை சொல்லியிருந்தா நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் 7 மலையை தாண்டி 7 கடலை தாண்டி அங்கே வந்து ஒரு மூலிகை இருக்குது, அந்த மூலிகையை வந்து எடுத்து அரைச்சி சாப்பிட்டா குணமாகனா எப்படியோ கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பாங்க. என்ன சொன்னா, போய் முங்கிட்டு வான்னா, அவ்வளோதான். நேராக முங்கினா என்ன நடந்தது, அவனுக்கு சுகம் கிடைத்தது. உலகமும் இப்படி தான் எங்களை பார்க்குது. சுவிசேஷத்தை சொல்லுகிற பொழுது சுவிசேஷம் ஏன் ரட்சிக்கப்படலைன்னா, என்னப்பா நம்புறது மூலியமாக ஒருத்தர் வந்து ரட்சிப்பு கிடைக்குமா, ஒரு நிமிஷருங்க அப்படின்ட்டு. அப்போது இவர்கள் சுவிசேஷத்தை நம்பாததற்கு மிக மிக முக்கியமான காரணம் அது ரொம்ப எளிமையாக இருப்பது என்பது தான். இதை வந்து பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தை வாசிச்சிங்கனாலே தெரியும். இந்த 18ஆம் ரோமர் 1ஆம் அதிகாரம் 18லேருந்து 20 வாசிப்பாருங்க. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி, ஆண்டவரே சுவிசேஷம் சொல்லியிருக்கார், யாரும் சொல்றதே அவங்க கேட்க வேண்டியதில்லை. எனக்கு வந்து சுவிசேஷம் ஒருத்தர் சொல்ல முடியவே முடியாது, ஆண்டவரே சொல்லியிருக்கிறாராம். எப்படி அப்படின்னா, எப்படி என்றால் காணப்படாதவைகளாக அவருடைய நித்திய வல்லமைகள் தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறனாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும், ஆதலால் அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. அதாவது இந்த சிருஷ்டிப்பை பார்க்கும் பொழுது இப்போ பாருங்க, ஆனால் நிறைய பேர் இதை விவாதிக்கிறாங்க. எப்படி பாருங்க, இந்த அண்ட சராசரம் இருக்குது, இது யாரோ ஒருத்தர் உருவாக்கி இருக்கணும். இந்த மலைகள், காடுகள், சிருஷ்டிப்புகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், நம்மளுடைய ஒரு உடம்பு எடுத்துட்டா கூட சொல்கிறேன், ஒரு ஃபங்க்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இது இப்படிலாம் வந்து ஒருத்தர் டிசைன் பண்ணி தான் ஒருத்தர் செய்ய முடியும், அது தானாலாம் உருவாக்க முடியாதுன்னு சொல்லி பேசுகிறாங்க இல்லைங்களா? அப்போ இதுதான் ஆண்டவர் வந்து எங்களுக்கு வந்து வைத்திருக்கிற சுவிசேஷம். இந்த சிருஷ்டிப்பு மூலியமாகவே தேவன் சுவிசேஷத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆனாலும் அவர்கள் உலகத்தார் எப்படி இருக்கிறாங்க, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருநடிது. அப்போ என்னன்னா, அவங்க சிந்தனை தான் காரணம். அதுக்கு ஏன் அவர்களை இயேசுவை தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா அவருடைய சிந்தனை தான் அதுக்கு காரணம். சரிங்களா? நீங்கள் சங்கீதம் 19:1 நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்போம். சங்கீதம் 19 நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 19 முதல்ல என்னென்று, வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. அப்போ அது அந்த சிருஷ்டிப்புகளை பார்க்கும்போதே இது வந்து என்னது, இது வந்து ஒரு தேவனுடைய செய்கை என்பது நமக்கு திட்டமும் தெளிவுமாக தெரிகிறது. இதே நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7-8 அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள்.
சரியா? ஓகே. அப்போ ஆண்டவர் பாருங்கள் என்ன சொல்கிறாரு, இதில் அவருடைய ஜெபத்தை குறித்து சொல்கிற இடத்துல அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடையவர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அப்போ தேடணும், ஆண்டவரை தேட வேண்டும். இந்த இருதயம் ரொம்ப முக்கியம். அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தேடுகிற இருதயம் இருக்கும்போது அந்த ரட்சிப்பு வருகிறார். ஆனால் அவர்கள் தேடுறது எப்படி தேடுறாங்க? தங்களுடைய ஞானத்தினால தேடுறாங்க, மனுஷ ஞானத்தினால, மனுஷ அறிவினால அதை தேடுகிறார்கள். இப்போ இதுல ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கிறோம். யூதர்கள் என்ன தேடுறாங்க? அடையாளத்தை தேடுகிறார்கள். கிரேக்கர்கள் என்ன தேடுகிறார்கள்? ஞானத்தை தேடுகிறார்கள். தத்துவத்தை மாதிரி. ஏன்னா கிரேக்கர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா தத்துவம், அவங்களுக்கு வேணும், ரொம்ப தத்துவம் தான் வேணும். நீங்கள் இப்போ நிறைய இன்டர்நெட்டுகளில் நீங்கள் போய் பாருங்களேன், நிறைய பேசுறது எப்படி தத்துவமாக தான் பேசுவாங்க. இப்போது நிறைய சாமியார்கள்லாம் பாருங்கள், ரொம்ப தத்துவம் பேச தெரிஞ்சால் அவன் பெரிய சாமியார் ஆகிடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இந்தியாவிலாம் அப்படி தான் இருக்குது. நிறைய சாமியார்கள்கிட்ட ரொம்ப ஜனங்கள் ஓடுறதுக்கு காரணம் தெரியுமா? தத்துவம். இந்த கிரேக்கர்களை போல ரொம்ப தத்துவார்த்தமாக பேசுகிறவங்க இருந்தானா அப்புறம் அப்படியே மெஸ்மரைஸ் மாதிரி அநேக, இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ இங்கே இந்தியாவில் இருக்க அநேக சாமியார்கள் பார்த்தீங்கன்னா தத்துவார்த்தமாக இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஆட்டெலாம் பாருங்கள், உண்மையாக அவனுக்கு மதத்துக்கு கூட சம்மந்தம் இருக்காது, ஆனால் தத்துவமாக பேசுறதுனாலே ரொம்ப. அப்போது கிரேக்கர்கள் எப்படிப்பட்டவர்களாக, அப்படிப்பட்டவர்களாக தான் இருந்தார்கள், தத்துவத்தை தேடுகிறவர்களாக இருந்தார்கள். அப்போது யூதர்கள் என்னென்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு அடையாளம் வேணும். அதனால் இயேசு கிறிஸ்துக்கிட்டே போய் என்ன கேட்குறாங்க? அடையாளத்தை கேட்கிறார்கள். இயேசு என்ன சொல்லிட்டு, ஒரே ஒரு அடையாளம் தான் என்னன்ட்டு, அங்கே யோனாவின் அடையாளம் தான். யோனா எப்படி 3 நாள் அந்த மீனுடைய வயிற்றில் இருந்தால், அதுபோல் இயேசு கிறிஸ்து பூமியோட வயிற்றில் இருப்பார். அப்போ மரித்து 3 நாள் அவர் என்ன பண்ண பாதாளத்துக்கு சென்றது அவர் அடையாளமாக அவர் சொல்கிறாரு. சரிங்களா? அப்போ இந்த யூதர்கள் அடையாளத்தை தேடுவதும் கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுவதும் எதுக்குன்னா, இதெல்லாம் அவங்களுக்கு சொன்னாலும், அவங்களுக்கு அடையாளம் காட்டிட்டாலும், இல்லை அவங்களுக்கு ஞானவார்த்தமாக பேசினாலும் அவங்க ரட்சிக்கப்பட போகிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. சரிங்களா? அவங்களுக்கு ஈவன் கிட்ட கூட வர மாட்டாங்க. விசுவாசத்துக்கிட்ட கூட, அது விசுவாசத்துக்கிட்ட அது லீட் பண்ணவும் போகிறது கிடையாது. அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியுமே தவிர ஏற்றுக்கொள்ளப்பட வைக்க முடியாது. அவங்களுக்கு நீங்கள் கேட்குற மாதிரியே அடையாளத்தை கொடுத்தாலும் சரி, ஞானத்தை வெளிப்படுத்தினாலும் சரி, அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியாது, அவங்கள புரிய தான் வைக்கலாம். சரிங்களா? அப்போது ஒரு குறைந்த, ஒரு சிம்பிளான ஒரு விசுவாசம், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த சிம்பிள் விசுவாசத்தில் தான் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கிற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சுய ஞானம்லாம் இல்லை, இயேசு எனக்காக பலியானார், நான் நம்புகிறேன், அவ்வளோதான். ஆமென். இந்த சிம்பிளான சுவிசேஷத்தை நம்ம விசுவாசித்தனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? அப்போ சுவிசேஷம் என்பது உலகத்துல 2 குரூப்பையும், எப்படி இந்த ஒன்று நம்புற கூட்டம், ஒன்று நம்பாத கூட்டம். அப்போ 2 கூட்டத்தையும் என்ன பண்ண முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. ஏன்னா யூதர்கள் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை? உபாகமும் 21:23 தூக்கிலே போடப்பட்டவன் தேவனாலே சபிக்கப்பட்டு அங்கே எழுதியிருக்குது. அப்போ அதை காட்டுறாங்க. அப்போது புறஜாதியார் அவங்களுக்கு சரி, அது யூதர்கள் வாதம். புறஜாதியார் என்ன வாக்குவாதம்னா, என்னங்க தேவனுடைய குமாரன்றப்போ பலியாக முடியுமா? இது ஒரு அபத்தமாக இல்லைங்க, இது அவங்களுடைய வாதமாக இருக்குது. சரிங்களா? அப்போது உலகம் எப்படி இருக்கும், என்னங்க கடவுள்னா மக்கள்கிட்ட இருந்து தாங்க பலியை எதிர்பார்க்கணும். மனுஷனுக்காக கடவுளே பலியாகன்றது ஒரு அபத்தமாக இல்லையா அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்னன்னா விசுவாசம், சாதாரண ஒரு விசுவாசம். அப்போது நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்க. அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். இது சொல்லும்போது அவங்களுக்கு பைத்தியத்தரமாக இருக்குது. யூதருக்கு என்னடா அவனுங்க தப்பு தப்பாக பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. சரிங்களா? ஆனால் நம்ம எப்படி, ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாக இருக்கிறார். நீங்களும் நானும் தான் அது. ஆமென். கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? தேவ பலனாக, தேவ ஞானமாக இருக்கிறார். ஏன் இது கிடைச்சிது? சிம்பிளாக அவரை நம்பணும். வேற நிறைய கேள்வியெல்லாம் கேட்டு தொந்தரப்படுத்தலை. கேள்வி கேட்டு அவருக்கு முதல்ல
கேட்கறது தப்புன்னு நான் சொல்ல வரல. அது விசுவாசத்துக்குள்ளே கடந்து வரணும். அந்த கேள்விகள் விசுவாசத்தை நோக்கி வர வேண்டும், குதர்க்கத்துக்காக இருக்கக்கூடாது. விளங்குதுங்களா? அது ரொம்ப முக்கியமான. தன்னுடைய ஞானத்தில் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவ கிருபையினால் என்ன செய்கிறார்? விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் தான் அந்த ஜனங்கள், அழைக்கப்பட்ட ஜனங்கள் நீங்களும் நானும் தான். அப்போது ஆண்டவர் விசுவாசத்தை கூட என்ன பண்ணியிருக்கிறாரு? அவருடைய கிருபையினால் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ மறுதளிச்சிட்டு அவங்கள பார்க்கலாம் நம்ம பெரிய ஞானி விழாங்களா அப்படின்னா இல்லை. நம்ம காட்டிலும் இப்போ இயேசு வேண்டாம் என்று சொன்னாங்க பாருங்க, அவங்கள விட நம்ம பெரிய ஞானி இல்லை, நம்மளோட அவங்க பெரிய ஞானி தான். ஆனாலும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். சரிங்களா? 25 என்ன சொல்லுது வசனம் பாருங்க. இந்தபடி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமுமாயிருக்கிறது. அப்படின்னா தேவனுடைய பைத்தியம் என்னன்னா, தேவன் பைத்தியமா இருக்கிறாருன்னு பவுல் சொல்ல வராரா? அப்படி அல்ல. உலகம் சொல்லுற பிரகாரமாக பவுல் சொல்றாரு. சுவிசேஷத்தை உலகம் எப்படி சொல்லுகிறது? பைத்தியமா சொல்லுது இல்லைங்களா? என்னடா ஓகேடா, சாரி ஃபாதர். அவர் தேவனை பைத்தியம்னு சொல்லலை, உலக ஜனம் சொல்ற அந்த வாதத்தை பேஸ் பண்ணி அவர் சொல்றாரு. அப்போ அவங்களுடைய பார்வையில் இது தேவனுடைய பைத்தியம் என்று சொல்லப்படுறது. அந்த அவருடைய ஞானத்தை விட இப்போ நீங்கள் நானும் விசுவாசிச்சிருக்கோம், இந்த ஞானம் பெருசு, இதுதான் முக்கியமான ஞானம். அல்லேலூயா! நம்ம விசுவாசிச்ச விசுவாசம் தான் முக்கியமான ஞானம். அல்லேலூயா! இப்போ உலக பிரகாரமாக ஞானிகள், வல்லவர்கள், பிரபுக்கள் ரொம்ப பேர் கிடையாது. நிறைய எத்தனை பேர் PhD படிச்சிருக்காங்க, எத்தனை பேர் டாக்டர் படிச்சிருக்காங்க? குறைவான ஆட்கள் தான். உலக ஜனங்களில் நம்ம கம்பேர் பண்ணோம், மெஜாரிட்டியாக நம்ம கம்பேர் பண்ணோம்னா ரொம்ப மெத்த படித்தவங்கன்னா ரொம்ப குறைவான ஆட்களாக தான் இருப்பாங்க. சரிங்களா? அதனால தான் மத்தேயு 19:23 இயேசு என்ன சொல்கிறாரு? ஐஸ்வரியவான்கள் பரலோக ராஜ்யத்தை சொந்தரிப்பதில்லை. அப்போ இவர்கள் யார்? ரொம்ப பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆட்கள், பணக்காரர்கள், ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆட்கள். சரிங்களா? அவங்க ஏன் தேவனுடைய ராஜ்யத்திலே சுதந்திரிக்க முடியவில்லை என்று சொன்னால், அவங்களுக்கு இருதயம் பணத்தை நோக்கி தான் இருக்கும், அதை தாண்டி அவங்களால வர முடியாது. அதுபோல் தான் ஞானிகள் தங்களுடைய ஞானத்திலேயே சுற்றிட்டு இருப்பாங்க, தங்களுடைய ஞானத்தின்படியே பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன? ரொம்ப எளிமையான விசுவாசம். அதனால் இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனங்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அப்படின்னா இப்போ பவுல் நம்ம இழிவானவர்கள், அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்றாரு. இல்லை, இவர்கள் எல்லாம் யார்? உலகத்தாருடைய பார்வைக்கு. அல்லேலூயா! உலகத்தாருடைய பார்வைக்கு நாம்லாம் எப்படி பைத்தியமாக, பலவீனர்களாக, இழிவானவர்களாக, அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாக, இல்லாதவர்களாக இருக்கும் உலகத்தாருடைய பார்வையில். அப்படிப்பட்டவர்களைத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படி? அங்கே பார்க்க ஒரு சிம்பிளான விசுவாசத்தின் மூலியமாக எங்களை ரட்சித்திருக்கிறார் இல்லையா? அப்போ அவன் நம்பல, உலகத்தான் நம்பல சுவிசேஷத்தை. அப்போ நம்புறவனை பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்குது? பைத்தியமா என்னடா இந்த பைத்தியங்க எப்படி சுற்றிட்டு இருக்குது? சுவிசேஷம் சொல்கிறவனும் அவன் பார்வையில் பைத்தியமா இருக்கும், அதை விசுவாசிக்கிறவனும் அவனுக்கு எப்படி இருக்கும்? பைத்தியமாக தான் இருக்கும் இல்லையா? இப்போ இங்கே பாருங்கள், இழிவானவர்கள், அற்பமாக எண்ணப்பட்டவர்கள், இல்லாதவர்கள் அப்படிங்கிறது அங்கே பவுலுடைய காலத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, எப்படிப்பட்டவர்கள்னா, இப்போ உதாரணத்துக்கு அடிமை. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் இந்த கொரிந்து பட்டணத்தில் கிட்டத்தட்ட 7 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் இருந்தார்கள். அதில் 2/3 பங்கு ஜனங்கள் எப்படியா இருந்தார்கள்? அடிமைகளாக இருந்தவர்கள். சரிங்களா? அப்போ ஒரு அடிமை இயேசு பற்றி சொல்லும்போது அவன் விசுவாசித்து வரான். அடுத்தது வேலைக்காரர்களும் விசுவாசித்து வருகிறார்கள். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறப்பால் அந்தஸ்து குறைந்தவர்கள், இவங்க ரொம்ப குறைவான அந்தஸ்து உள்ளவர்கள், இந்த குடும்பம் ரொம்ப குறைவான அந்தஸ்து இருக்குது, அப்படிப்பட்டவர்கள், பிறப்பினாலே அந்தஸ்து குறைந்த, மதிப்பு குறைந்த, உலகத்தால் மதிப்பு குறைந்தவர்கள் குடும்பத்தில் பிறந்தவங்க, அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. சரிங்களா? இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிறப்பினால் ஒரு தவறினால் ஒரு பிறந்தவங்க அப்படி. அப்போது இப்படிப்பட்டவர்களாம் வரும்பொழுது அவங்களுக்கு என்னென்னா ரொம்ப அதை இந்த ஞானிகள், வேத பாரகர்கள்,
தர்க்க சாஸ்திரிகள் இவங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அவங்கள கேவலமாக நினைச்சாங்க. என்னடா இதுங்க பைத்தியம், இப்படி ஒரு மட்டமான ஜனங்கள் போயிட்டு இயேசு கும்பிடுது அப்படின்ற மாதிரி தான் பார்த்தாங்க அவங்க. ஈவன் இப்போ இன்னும் சொல்கிறேன், இப்போ இந்தியா போன்ற தேசங்களில் கிறிஸ்தவர்கள் என்றால்னா ஏதோ தரம் தாழ்ந்தவர்கள், குறைந்தவர்கள், சாதி அப்படின்ற ஒரு மனநிலை தான் இருக்குது. சரிங்களா? அப்படிப்பட்ட ஏன்னு சொன்னால் ரட்சிக்கப்பட்டவங்களாம் எப்படி இருக்காங்கன்னா பிற்படுத்தப்பட்ட ஜனங்கள் தான் அதிகமாக ரட்சிக்கப்படுறாங்க இந்தியா போன்ற தேசங்களில். அதனால் கிறிஸ்தவமே எப்படின்னா அது ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு மதம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் நினைக்கிறாங்க. சரிங்களா? ஈவன் நானே கூட பர்சனலாக சொல்கிறேன், நான் ரட்சிக்கப்படுவதுக்கு முன்னாடி நான் அப்படி தான் நினச்சேன். கிறிஸ்தவம் என்பது என்னென்னா ஒரு தரம் குறைந்த ஒரு மதம் அப்படிங்கிற மாதிரி தான் நானே நினச்சிருக்கிறேன். ஏன்னா அதில் இணைகிறவர்கள் அவங்களுடைய உலகத்தாருடைய பார்வையிலே அப்படி இருந்தபடினால அப்படி நினைச்சவங்க. சரிங்களா? அதுக்கு பிறகுதான் உண்மையாக கிறிஸ்தவம் என்றால் என்ன, இந்த தேசத்துக்கு வந்த பிறகு தான் எனக்கு அந்த அறிகிற அறிவுனாலும் ஆண்டவர் நிரம்பிச்சு, ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்தரிக்கிறேன் நான். ஆமென். அப்போது அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுறாரு, அவங்க வெட்கப்படுறதுக்காக இப்படிப்பட்டவர்களை தேவன் ரட்சிப்பு கொடுக்குறார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்த பாருங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இயேசு கிறிஸ்துடைய நியாய தீர்ப்பு நாளில் கூட இப்படிப்பட்டவர்கள் எப்படி இழிவானவர்கள், பைத்தியமாக எண்ணப்பட்டவர்கள், பலவீனர்கள், இழிவானவர்கள், அற்பமாக எண்ணப்பட்டவர்கள், இல்லாதவர்கள், நீங்களும் நானும் தான் அதெல்லாம். இப்போ நாங்கள் அவருடைய கிருபையினால விசுவாசத்தை கொண்டு எங்களுடைய சிம்பிளான விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நியாய தீர்ப்பு நாளில் போய் நம்ம பெருமை பாராட்ட முடியுமா, நான் அப்படின்னு ஒன்றுமே பண்ண முடியாது. பெருமை பாராட்டுகிறோம் கர்த்தரை குறித்து, இதெல்லாம் ஆண்டவருடைய திட்டங்கள். அல்லேலூயா. அப்போது அப்படி சொல்கிறாரு. ஏன் அப்படி இப்போ அந்த ஞானிகளும் தர்க்க சாஸ்திரிகளும் வேதப்பாரகர்கள் இவங்கெல்லாம் அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நினச்சிருப்பாங்க. தங்களுடைய ஞானம் தான் இதெல்லாம் காரணம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அதைத்தான் ஆண்டவர் அவமாக்குகிறார் இல்லைங்களா? பவுல் அந்த ஏசியாவுடைய ரெஃபரன்ஸ், ஏசியா 24 அந்த ரெஃபரன்ஸை சொல்லி 24 அந்த ரெஃபரன்ஸை சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அதை சொல்கிறாரு. ஞானிகளுடைய ஞானத்தை நான் அவமாக்குவேன், புத்தியை அவமாக்குவேன் அப்படிங்கிறத சொல்லி அதை சொல்கிறார். இப்போது அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டப்படுகிறேன். அவரே என்றது யார்? இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அல்லேலூயா. இதான் முக்கியமானது. நாங்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படுறோம். அதனால் எங்களுக்கு என்ன பயன்? எங்கள் இயேசுவை நாங்கள் விசுவாசிச்சிட்டோம். இயேசுவின் சிலுவை மரணத்தை நாங்கள் விசுவாசித்தோம். அதனால் எங்களுக்கு என்ன பயன்? இயேசுவினால் அவர் எங்களுக்கு ஞானமானார். ஆமென். அங்கே இயேசு எங்களுக்கு நீதியானார், இயேசு எங்களுக்கு பரிசுத்தமானார், இயேசு எங்களுக்கு மீட்பரானார். அல்லேலூயா. இதுதான் முக்கியமான அந்த கடைசி வசனம் தான் முக்கியமான. இவ்வளோ சிம்பிளான ஒரு விசுவாசம் தான் எங்களுக்கு என்ன கொடுத்து மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு பலனை கொடுத்துருக்கிறது. நாங்கள் விசுவாசிக்கிறது தேவன் அவ்வளோ கனப்படுத்தி இருக்கிறார் அதை. ஆமென். அதனால் இந்த 1ஆம் அதிகாரத்தில் இது எதுக்காக இதை சொல்ல வராரு பவுல் அப்படின்னா, இந்த உலகம், இந்த உபதேசம், கிறிஸ்துவனுடைய உபதேசம் ஒன்றாக இருப்பது தான். ஏன்னா நமக்குள்ள வேறுபாடுகள் எந்த விதத்தில் வந்துடக்கூடாது. பெருமை, நான் தெரியுமா, நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போஸ்தலரை சேர்ந்தவன், நான் பேதுருவை சேர்ந்தவன், நான் அப்படின்னு தனித்தனி பிரிவுகள் வேணாம். நம்மெல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாங்கள்லாம் உலகத்தோட பார்வைக்கு பைத்தியமானவர்களை, பலவீனமானவர்களை, இழிவானவர்களாக, அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக, இல்லாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு தான் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். அப்படி இருக்கிற நம்ம போய் நமக்குள்ளே பிரிவினர் இருக்கலாமா அப்படின்னு நாங்கள் பவுல் ஒரு கேள்வி கேட்குறாரு. சரிங்களா? அதனால் அப்படி விசுவாசிக்கிறதுனால இயேசு எங்களுக்கு எப்படி இருக்கிறார்? ஞானமாக, நீதியாக, பரிசுத்தமாக, மீட்புமாக இருக்கிறார். அப்போ இதுதான் எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஆமென். அது நியாய தீர்ப்புனால அவர்கள் வெட்கி தலை குனிவார்கள். தங்களுடைய சுய ஞானம் அவர்களை வெட்கி தலை குனிய பண்ணும். எங்களுடைய ஞானத்தை நாங்கள் பயன்படுத்தலை, நாங்கள் சிம்பிளாக நம்பணும், அவ்வளோதான். அந்த நம்பிக்கை எங்களை வெட்கப்படுத்தாது. ஆமென். அவர்களுடைய ஞானம் அது அவர்களை வெட்கப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. அதனால் இது அருமையாக இந்த 1ஆம் அதிகாரம் முடிவு பெறுகிறது. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.